ஹலோ காய்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ராதிகாவும் ஜெனியும் வீட்டை விட்டு காலி பண்ணி போக போறாங்கன்ற விஷயத்த பாக்கியாவும் ஜெனியும் மாறி மாறி கோபிக்கு கால் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியும் கோபியோட போனை அவங்க கிட்ட இருந்து போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களே கோபி கிட்ட பாக்கியாவும் ஜெனியும் சொன்ன உண்மை எல்லாத்தையுமே மறைச்சது மட்டும் இல்லாம அவங்க செம்ம தெனாவட்டோட பாக்கிய கிட்ட கண்டிப்பா தான் அந்த உண்மையை சொல்ல போறதும் இல்ல. ராதிகாவும் இதுக்கப்புறமா நான் அந்த கடவுள் கிட்ட வேணுன மாதிரி என்னோட பையனோட வாழ்க்கைக்குள்ள இருக்க போறதும் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போனை கட் பண்ணது மட்டும் இல்லாம போனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா போனை அவங்களே வச்சிருந்தாங்கன்னா கோபிக்கு எங்க அவங்க மேல சந்தேகம் வந்துருமோன்ற காரணத்துக்காக தான் ஈஸ்வரி இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த சுவிட்ச் ஆஃப் ஆன போனை தெரியாம அப்படியே கோபி கிட்ட ஒப்படைக்க கோபியுமே செலிப்ரேஷன் மூட்ல அதை சுத்தமா கவனிக்காம அந்த போனை அவங்களோட பேக்கெட்குள்ள போட்டுக்கிறாங்க. ஆனாலும் மனசு கேட்காத பாக்கியா மறுபடியுமே கோபிக்கு கால் பண்ண, ஆனா கோபியோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வரதை பார்த்துட்டு அவங்க இன்னுமே டென்ஷனோட இந்த விஷயத்த அட்லீஸ்ட் செலியனுக்கோ இல்லைன்னா இனியாவுக்காவது கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணாலும் அதுக்குமே ஈஸ்வரி முட்டை கட்டியா வந்து நிக்கிறாங்க. அதனால கடுப்பான பாக்கியாவும் இதுக்கு மேலேயும் ஈஸ்வரி ஆண்டி பண்றது எதையுமே தன்னால இவ்வளவு பொறுமையா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு தப்பு மட்டும் இல்ல பாவத்தையே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரட்டும், இந்த கதைக்கு ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட அவங்க எல்லாருமே ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்காக பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ராதிகாவுமே வீட்டை காலி பண்ணிட்டு போறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்னுமே செம்ம டென்ஷனோட கோபி ஊர்ல இருந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத கோபியோ அங்க ரொம்பவே சந்தோஷமா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மயுவுக்குமே சில பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறமா கூட ஈஸ்வரி மனசரிங்கி போய் மயுக்காகவோ ராதிக்காகவோ இல்லைனாலும் கோபிக்காகவாவது உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனா அப்ப கூட அவங்க அதை பண்ணாம கோபி கிட்ட இருந்து உண்மையை மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள என் பையன் இதுக்கப்புறமா வாழ்நாள் ஃபுல்லா என் கூடயே இருக்க போறான்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கோபி இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லாரோடையுமே திரும்பி வழியா பாக்கிய வீட்டுக்குள்ள வர்றதுக்காக வராங்க. ஆனா அப்போ அவங்களுக்காக ரொம்பவே ஈகரோட வெயிட் பண்ணிட்டு இருந்த பாக்கியாவுக்கு செம்ம கோபத்தோட போதும் யாரும் உள்ள வராதீங்க எல்லாரும் வாசல்லயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக போக அப்ப இந்த மாதிரி பாக்கியா பண்றதை பார்த்துட்டு மறுபடியுமே என்ன நடக்குதுன்ற விஷயத்த கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது இனியாவோ, அம்மா ஏமா ஊருக்கு போயிட்டு நாங்களே ஏற்கனவே செம்ம டயர்டா வந்துட்டு இருக்கோம், இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ற, என்ன மறுபடியும் அப்பா கூட சண்டை போறதுக்காக வந்தியா அப்படின்னு பேச ஆரம்பிக்க. ஆனா இந்த மாதிரி இனியாவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத பாக்கியாவோ அவங்கள இக்னோர் பண்ணிட்டு ஈஸ்வரி கிட்ட செம்ம கோவத்தோட ஏன் அத்தை ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமான்னு சொல்ல உடனே கோபியோ ஏன் என்னாச்சு பாக்கியா என்ன பிரச்சனைன்னு கேட்க உடனே பாக்கியாவும் நீங்க தான் கோபி சார் நீங்க தான் பிரச்சனை, உங்களாலதான் எங்க எல்லாருக்குமே பிரச்சனைன்னு சொல்றது மட்டும் இல்லாம ஏன் கோபி உங்களோட குடும்பம் எதுன்னு உங்களுக்கு இன்னுமே புரியலையா, எதுக்காக உங்களோட இன்னொரு குடும்பத்தை நீங்க விட்டுட்டு இங்க வந்து இப்படி ஓப்பி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே கோபியோ என்ன பாக்கியா மறுபடியும் ராதிகாவோட அம்மாவே இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா என்ன, அதனாலதான் நீ இவ்வளவு கோபத்துல இருக்கியா, எதுக்கும் கவலைப்படாத நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க திரும்பி போயிடுவேன், அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல என்ன கொஞ்ச நாள் கூட நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்புல பேச ஆரம்பிக்க. ஆனா இதனால கோபப்பட்ட பாக்கியாவும் செம்ம கோபத்தோட போது நிறுத்துங்க, இதுக்கப்புறமா அவங்க பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்களாலதான் அவங்களோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப சொல்ல போனா நீங்க கொஞ்ச நாள்ல உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அங்க போற ஒரு ஐடியா வெளியே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால ஏன் முன்னாடி சும்மா ஏதாவது பேசி நடிக்காதீங்க, சொல்ல போனா இதுக்கப்புறமா நீங்களே நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சு உங்களால ராதிகாவையும் மயுவையும் பார்க்கவே முடியாது, அதனால இதுக்கப்புறமா நீங்க சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, என்னோட வாழ்க்கை விட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே கோபியும் என்ன சொல்ற, ராதிகாவும் மையுவும் எங்க போயிட்டாங்க, என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்களா, நான் முதல்ல அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தின பாக்கியாவோ இந்த மாதிரி அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற உண்மையை உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதனால ஷாக்கான கோபி கிட்ட இந்த உண்மையை தான் உங்ககிட்ட சொல்றதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணாங்கன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம ஈஸ்வரி அதை எப்படி எல்லாம் தடுத்தாங்கன்ற விஷயம்
விஷயத்தையுமே சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீங்க உங்க அம்மா கூடயும் உங்களோட பசங்க கூடயும் சந்தோஷமா நிம்மதியா வாழுங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களாலதான் என்னோட வாழ்க்கையும் போச்சு, ராதிகாவோட வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா கிளம்பி போக, அப்ப இது கேட்டுட்டு கோபி செம்ம கோபத்தோட ஈஸ்வரி திரும்பி பார்த்துட்டு, ஏமா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க, உங்களால இப்ப நான் ராதிகாவையும் மையுவையும் இழந்து நிக்கிறேம்மா, எதுக்காகம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, ஏன் எல்லாத்தையுமே நான் உன்னோட நல்லதுக்கு தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபி செம்ம கோபத்தோட ஈஸ்வரியை முடிச்சு பார்க்க, ஈஸ்வரியும் ரொம்பவே ஷாக் ஆகி கோபியை பார்த்துட்டு இருக்காங்க.